தினம் ஒரு பரிகார ஸ்தலம். தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர். தினம் ஒரு பரிகார ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று தலையெழுத்து மாற தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம். ஜாதகத்தில் பாவ கிரகங்களின் தசை நடக்கும் போது பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகளை ஒருவர் அடிக்கடி சந்திக்க வேண்டி வருமாம். குறிப்பாக சனி தசை, ராகு கேது தசை மற்றும் 8ஆம் அதிபதி தசை நடக்கும் போதும், 7.5 சனி, அஷ்டமத்து சனி நடக்கும் போதும் வாழ்வில் பிரச்சனைகள், கஷ்டங்கள் தொடர்ந்து வரும் என்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு சில கோயிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வழிபட்டால் நிச்சயம் தலையெழுத்து மாறுமாம், கஷ்டங்களும் தீரும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோயில்தான் திருச்சி திருப்பட்டூர் பிரம்மா கோயில். மகாவிஷ்ணு, பிரம்மா, பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாத முனிவர் முதலானோரால் பூஜிக்கப்பட்டு வழிபடப்பட்டு வரங்கள் பல பெற்ற திருத்தலம் எனும் பெருமை மிக்க திருத்தலம் திருப்பட்டூர். திருச்சியில் இருந்து சென்னைக்கு செல்லும் சாலையில் சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிறுகனூர். இங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் பயணித்தால் திருப்பட்டூர் திருத்தலத்தை அடையலாம். திருப்பட்டூரில் உள்ள சிவபெருமானின் திருநாமம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர், அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ பிரம்ம சம்பத் கௌரி. பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதரும் வணங்கி தவமிருந்து வழிபட்டு அருள் பெற்ற புண்ணிய கஷேத்திரம் இது. நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. வாழ்க வாழ்கவே. இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் என 2 ஆலயங்கள் உள்ளன. காசி விஸ்வநாதர் கோயிலில் வியாக்கரபாதரின் ஜீவ சமாதியும், பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் பதஞ்சலி முனிவரின் ஜீவ சமாதியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க ஈசன் அவரின் ஒரு சிரசை கொய்தார். மேலும் அவரின் படைப்பு தொழிலையும் பறித்து கொண்டார். உலக மக்களின் தலையெழுத்தை எழுதும் பிரம்மதேவர் தன்னுடைய தலையெழுத்து மாற வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுதான் பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை மீண்டும் பெற்றார். இத்தலத்தில் பிரம்மதேவர் தனி சந்நிதியில் அருள் பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். எனவே இத்தலம் வந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயம் தலையெழுத்து மாறும் என்கிறார்கள். குறிப்பாக இழந்த பதவியை மீண்டும் பெற ஏராளமானோர் இத்தலம் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். எப்பொழுது செல்ல வேண்டும்? குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமைகளில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. அப்போது குருவோரையில் இங்கு வந்து வழிபடுங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். எப்படி வழிபட வேண்டும்? உங்கள் வயது என்னவோ அதற்குரிய நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானிடம் என்னுடைய தலையெழுத்தை மாற்றி என் வாழ்வு சிறக்க வழி செய்யுங்கள் சிவபெருமானே என்று வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் விதி மாறும். அடுத்து கேள்வியும் பரிகாரமும். கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி: வீட்டில் பலருக்கும் 7.5 சனி, அஷ்டமத்து சனி நடந்தால் என்ன பரிகாரம்? சனிக்கிழமைகளில் காலையில் எழுந்ததும் சனியின் வாகனமான காகத்திற்கு எள் கலந்த உணவையும், இரவில் நீங்கள் உண்ணும் முன் சனியின் குருவான பைரவரின் வாகனமான நாய்க்கு தொடர்ந்து உண்ண உணவு கொடுத்து வந்தால் நிச்சயம் சனிதோஷம் தீரும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை 8999366111 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.